வணக்கம். வெல்கம் டு சுபாஷினிஸ்ட். இன்னைக்கு நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ நண்டை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பெசரி வச்சுருக்கேன். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லை. தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், சோம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முடி தேங்காயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய் தூள், மல்லித்தூள், 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் புளி தண்ணி. நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கல, அதுக்கு பதிலாக வெறும் இஞ்சி மட்டும் எடுத்திருக்கேன். நண்டுக்கு வந்து வெறும் இஞ்சி மட்டும் சேர்த்தா போதும். காரத்துக்கு மிளகாய் தூள் விட மிளகு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ கடாய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். எப்போவுமே நண்டு செய்யும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்டை வந்து கிளறதுக்கு. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்க்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி வந்து அது கூட சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கல இன்னைக்கு, வெறும் இஞ்சி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது போதும், இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இஞ்சி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எப்போவுமே நல்லா வதக்குனா தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெங்களூர் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளி சேர்த்தா தான் இந்த நண்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் எடுத்தனால இது 1 ஸ்பூன் போடுறேன். கலர் மட்டும் கொடுக்கும், காரம் இருக்காது. அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வதக்கலாம், கருகிடாமல் பார்த்து வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா நண்டுமே தண்ணி விடும். அதனால ரொம்ப சேர்க்க வேண்டாம். குழம்பு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு ஊற வைக்கிற மாதிரி இது ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லை. இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து நண்டில் சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கலாம். பார்க்கவே கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா தண்ணி விட்டுரும். இப்போ இதை நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நண்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நண்டோட கலர் நல்லா ரெட் கலரில் ஆயிருக்கு. இது வந்து நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் கூட கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா வந்து அப்படியே அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து அரைப்படாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா அரைப்பட்டுடும். இல்லைனா அங்கங்கே தனித்தனியாக தேங்காயில் தெரியும், அரைப்படாமல் இருக்கும். இப்போ அதை நல்லா வந்து தேங்காய் சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு, இப்போ அதுக்குள்ள நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரக பொடி வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். புளி தண்ணி எதுக்கு வந்து சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம சாதத்துக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த கிரேவி வந்து புளி தண்ணி சேர்த்து செய்யுங்க. இல்லை சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா எலும்பிச்சம்பழம் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நண்டு கிரேவி தயாராகிடுச்சு. கோல்டுக்கு வந்து இந்த நண்டு கிரேவி சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாக போயிடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.